அன்பு நெஞ்சங்களே, அற்புத உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியை சிம்ம லக்னத்தை நோக்கி செல்கிறோம். 121 பாகையிலிருந்து 150 பாகை வரை இந்த ராசியில் சூரியன் இருக்கிறார். சிம்ம ராசிதான் சூரியனுக்கு சொந்த வீடு. சூரியன் பாறை, மண் உருண்டை, உலோக உருண்டை அல்ல. ஒரு நெருப்பு கோலம், தொடர்ச்சியான இடிமுழக்கம் போன்ற பேரொளியுடன் அதன் மேற்பரப்பில் 6000 டிகிரி சென்டிகிரேடு வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கும் கிரகம் சூரியன். மையப்பகுதியான உட்பகுதியின் வெப்பநிலை என்ன தெரியுமா? நன்றாக கவனியுங்கள், மயக்கம் போட்டு விடாதீர்கள். மையப்பகுதியான உட்கருப்பகுதியின் வெப்பநிலை என்ன தெரியுமா? 1,40,00,000 டிகிரி சென்டிகிரேடு. ஹைட்ரஜன் வாயு அதிக வெப்பத்தினால் ஹீலியம் என்ற வாயுவாக மாறி விளக்க முடியாத வெப்பத்தை உண்டாக்குகிறது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் 14,96,00,000 கிலோமீட்டர்கள். இருந்தாலும் வெப்ப காலத்தில் வெப்பத்தை நம்மால் தாங்க முடிகிறதா? வெப்ப சக்தி, ஒளி சக்தி, கதிர் சக்தி, நுண்மணி காந்த அலை, காம கதிர் ஆகிய சக்திகள் பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. காற்று மண்டலம் தீய விளைவுகளை தடுத்து விடுகிறது. 1 கோடியே ஹைட்ரஜன் குண்டுகளை வெடித்தால் எவ்வளவு சக்தி வெளிப்படுமோ அந்த அளவு சக்தி சூரியனில் இருந்து ஒரு வினாடிக்கு ஒரு முறை வெளிப்படுகிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. கற்பனை செய்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான இயற்கையை இறைவன் உருவாக்கி தந்திருக்கிறான். இது தானாக உருவாகிறது என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் எவ்வளவு அற்புதமான சக்தி! இதை எந்த மனிதனாலாவது அல்லது எந்த விஞ்ஞானமாவது உருவாக்க முடியுமா என்பதை பாருங்கள். அதாவது 1 கோடி ஹைட்ரஜன் குண்டுகளை வெடித்தால் எவ்வளவு சக்தி வெளிப்படுமோ அந்த அளவு சக்தி சூரியனில் இருந்து ஒவ்வொரு நொடியும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு அற்புதமான சக்தியின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியை விட 13 லட்சம் மடங்கு சூரியன் பெரியது. சூரியனில் இருந்து ஒரு ஒளி துளி பூமியை வந்தடைய 8.5 நிமிடங்கள் ஆகிறது. சூரியனே சுய ஒளி உள்ளவன். சூரியனே அதிக சக்தி வாய்ந்தவன். அனைத்து கோள்களிலும் சூரியனில் இருந்து வந்தவையே. அதனால்தான் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன், அதற்கடுத்தது சுக்கிரன், அதற்கடுத்ததாக பூமி, அதற்கடுத்தது செவ்வாய், அதற்கடுத்தது வியாழன், அதற்கடுத்தது சனி, பிறகு நிருதி, வருணன், குபேரன் என்ற வரிசையில் உள்ளது. இது விஞ்ஞான ஆராய்ச்சியின் ஒத்துக்கொள்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட அற்புதமான இயற்கையின் கீழாகத்தான் எல்லா உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்படி அற்புதம் பெறும் ஆற்றல் கொண்ட சூரியனே சிம்மராசியின் அதிபதி. இவரது நிலையை பார்ப்போம். ஆட்சி வீடு சிம்மம், உச்சை வீடு மேஷம், நீச வீடு துலாம், நட்பு வீடு தனுசு, மீனம், மற்ற அனைத்தும் பகை வீடு. இதைத்தான் நானென்ற சூரியனுக்கு ஆட்சி சிங்கத் தன்மையுள்ள மேஷமது உச்சமாகும், தானென்ற துலாமதுவும் நேசமாகும், தனியான தனுசுடனே மீனம் நட்பாம், மானென்ற மற்றெழுது ஆசிதானும் வரும் பகையாம் என்று சாற்றினோம் யாம் என்கிறார் புலிப்பாணி. தைரியம், தன்னம்பிக்கை, அரசியல் ஈடுபாடு, தெளிவான சிந்தனை, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை சிம்மத்தின் குணநலன்கள். சூடு சம்பந்தமான உடல் நோய்கள், கண் பார்வையில் கோளாறு, தந்தை காரகன் என்பதால் தந்தையால் ஏற்படும் நன்மை தீமைகள் என பல பலன்களை ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது சூரியனை வைத்து. சிம்ம லக்னக்காரர்களே, உங்களின் லக்னாதிபதி சூரியன் உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரோ, அதாவது நட்பு, பகை, உச்சம், நீசம் என்று எங்கு இருந்து பலன் தருகிறாரோ அதன்படிதான் அவரது காந்த விசை, அவரின் சக்தி நமக்கு கிடைக்கிறது. உங்கள் ஜோதிடம் சூரியனின் தீர்க்கமான சக்தியை உங்களுக்கு எப்படி உள்ளது என தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் சூரியனின், அதாவது சிம்ம லக்னக்காரர்கள் மரங்களின் மூலம் தன் உடலில் சக்தியை அதிகரித்துக் கொள்வது மிகுந்த பலனை தரும் என்பதை மறக்க வேண்டாம். சூரியனின் மரங்களை பார்க்கலாமா? சிம்ம லக்னக்காரர்களுக்கான மரங்கள்: ஆலமரம், முத்திலா மரம், இலுப்பை, பவழவல்லி, பலாசு, வாகை, ருத்ராட்சம், ஆலசி, வாதநாராயணன், எட்டி, புங்கன் போன்ற மரங்கள்.
சிம்ம லக்னத்திற்கு சுபகிரகங்கள் நல்ல நிலையில் வரும் நாளில் மேலே கண்ட மரங்களில் ஏதேனும் ஒன்றை நட்டு உங்கள் கைகளால் நீர் விட்டு வளர்த்து வந்தால் சூரியனின் கிரக சக்தியை அபரிதமாக பெறலாம். கிரக சக்தி உறையும் ஸ்தலங்கள்: சூரியனார் கோயில், திருக்கண்டியூர் வீராட்டம், திருப்புறவார் பனங்காட்டூர் விழுப்புரத்திற்கு வடக்கே இருக்கிறது. இங்கு செல்வதால் ஆன்ம பலம் ஏற்படும். இங்கே ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். மேஷ, ரிஷப, சிம்மம் மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 சூரியன் இருந்தால் அவசியம் இத்தலத்திற்கு 3 மாதத்திற்கு ஒருமுறை சென்று வந்தால் சுகம் பெறலாம். அதைவிட மேலே கூறிய மரம் நட்டு வளர்த்து வந்தால் நலம் பெறலாம். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்ப்போம்.